கலையாத கனவு அப்படிங்கிற டைட்டிலில் தான் நம்ம ஒரு ஸ்டோரி பார்த்துட்ருக்கோம். ஆக்சுவலி நான் உங்ககிட்ட நேற்று ஒரு கொஷின்ஸ் கேட்டிருந்தேன். எல்லாருமே பர்ஃபெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. அம், கனவு லைஃப் வேண்டாம், நியர் லைஃப் வாழ சொல்லுங்க அப்படின்ட்டு. ஸோ சாரு ரொம்ப நல்ல பொண்ணு, அவளுக்காக நீங்கள் ட்ரீமில் வாழாதீங்க, ரியல் லைஃப்பில் வாழுங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஒருவேளை சாரு இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இல்லாமல் இருந்திருந்தா அப்போது உங்களுடைய ஆன்சர் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இது எல்லாத்துக்குமே கிளைமேக்ஸில் ஒரு ஆன்சர் பண்ணுறேன். இப்போ நான் பேச ஆரம்பிச்சேன்னா போய்கிட்டே இருக்கும். ஸோ நான் எல்லாத்துக்குமே கிளைமேக்ஸில் ஆன்சர் சொல்கிறேன். பட் இந்த ஒரு கொஷின்ஸ்க்கு எனக்கு ஆன்சர் பண்ணுங்கள். நீங்கள் சொல்லியிருந்த கொஷினே தான், கனவு லைஃப்பில் வாழ வேண்டாம், நீ ரியல் லைஃப்பில் வாழுங்க, சாரு மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கிறது கஷ்டம், ஸோ அந்த பொண்ணை மிஸ் பண்ணாத அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ ஓகே, அக்செப்டபிள், நான் இல்லைன்னு சொல்லலை. ஒரு வேளை நீங்கள் சொல்கிற மாதிரி அப்படியே ஆப்போசிட்டாக வச்சு பாருங்கள். சாரு ஒரு வேளை நீங்கள் நினைக்கிற நல்ல பொண்ணு அப்படின்னு இல்லாமல் சம்திங் ஏதோ ஒரு திமிரு பிடிச்ச பொண்ணாவோ, இல்லை விஜயை சந்தேகப்படுற பொண்ணாவோ, அவங்களுக்கு ஃப்ரீடம் கொடுக்காத ஒரு பொண்ணாவோ, நம்ம இப்போதைக்கு இந்த ஒரு சீரீஸ் மட்டும்தான் பேசுகிறோம், ஓகேவா? ஃப்ரீடம் கொடு, யாருக்கிட்ட அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கூட பேச அலோவ் பண்ணாத ஒரு பொண்ணாக இருந்தா அப்போது உங்களோட ஆன்சர் என்னவா இருக்கும் அப்படிங்கிறது ஸோ ப்ளீஸ் சொல்லுங்கள். அப்பையும் இந்த பொண்ணை அக்செப்ட் பண்ணணுமா, இல்லை கனவுல இருக்கிற பொண்ணுலேயே நீ கனவுல வாழ்ந்தாலும் அட்லீஸ்ட் அதுலையாவது சந்தோஷமாக வாழுமா அப்படின்னு சொல்லுவீங்களா? எது உண்மை? ரியல் லைஃப்பில் உன் மேலே ரொம்ப பாசம் வச்சுருக்கா, உன் மேலே இருக்கிற பாசத்தில் அவள் அப்படி நடந்துக்கிறாளே தவிர மற்றபடி ஓகே தான், ஸோ நீ கனவு உலகத்தில் வாழாத, ரியலே வாழ்ந்துக்க சொல்ல போகிறீங்களா? இல்லை இந்த டார்ச்சர் உனக்கு வேண்டாம், அட்லீஸ்ட் கனவுலையாவது நீ நிம்மதியாக வாழு அப்படிங்கிற மாதிரி சொல்வீங்களா? அப்படிங்கிறத எனக்கு கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சாரி, நான் கொஞ்சம் வளவலன்னு பேசிட்டேன். நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம், ஓகேவா? இது என்னோடய சின்ன கொஷின், டவுட்டு. இது எல்லாத்துக்குமே நான் ஃபைனலாக உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன், சரியா? சரி, நம்ம இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். கலையாத கனவு அப்படிங்கிற டைட்டில் தான் நம்ம ஸ்டோரி கேட்டுட்ருக்கோம். நேற்று வரைக்கும் என்ன பார்த்தோம் அப்படின்னா, 2 பேருமே அவங்களோட காதலை ரியலைஸ் பண்ணியிருப்பாங்க. சம் சுச்சுவேஷன் அந்த மாதிரி அமைஞ்சிடும் அவங்களுக்கு. இவங்களும் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க, அவங்களும் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. சுச்சுவேஷன் 2 பேருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா எதிர்பார்த்த விதமாக அவங்களுக்கு அந்த சுச்சுவேஷன் அமைஞ்சிருக்கிறதுனால ஸோ அவங்களோட 2 பேரு காதலையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரியலைஸ் பண்ணுவாங்க. ஸோ ரியலைஸ் பண்ணதுக்கப்புறம் பார்ப்பாங்க, தேடுவாங்க, எங்கேயும் கிடைக்க மாட்டாங்க, வீட்டுக்கு போவாங்க, கனவெல்லாம் வரும் இவங்களுக்கு. கனவுல மறுபடியும் அதே ஒரு முகம் வரும், அந்த முகத்தை இவங்க வரைவாங்க. அந்த என்னென்ன அங்கே எல்லாமே லைட் லிட்டில் பிட்டெல்லாம் பார்த்தவங்களோ அதை வச்சு வரைவாங்க. ஆல்ரெடி அந்த அந்த கார்டனில் பார்த்த பொண்ணோட காது, அந்த சைடு மிரர், ஒரு சைடு தானே பார்ப்பாங்க, ஃபுல்லாக கூட பார்த்துருக்க மாட்டாங்க இல்லையா? ஸோ அதை வச்சியும் அந்த லைட்டாக அந்த கண்ணு ஜஸ்ட்டு லைட்டாக பார்க்குறது அந்த இதை வச்சியும் இப்போ அந்த பேசுகிற அந்த வாய்ஸ், கேட்ட வாய்ஸ் வச்சியும் இவங்க ஒரு இமேஜினேஷனில் ஒரு ட்ரா வரைவாங்க. ஃபஸ்ட்டு ஒரு முகம் வரைவாங்க, அது அவங்க அந்த பார்த்த சைஸ் காது, அந்த தோடு, அந்த நெத்தி, அது எல்லாம் வரைஞ்சி பார்ப்பாங்க. செட் ஆகுமான்ட்டு அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்காது, அந்த பேஜ் விட்டுருவாங்க. அடுத்த பேஜ், அதுக்கப்புறம் இன்னொரு பேஜ் வரைவாங்க. ஒவ்வொரு இதுலேயும் அவங்க ஒவ்வொரு மாதிரி வரைஞ்சி அந்த ஃபேஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த காது கண்ணு எல்லாம் அவங்க கனவுல பார்த்த மாதிரி அந்த காது கண்ணு மூக்கு எல்லாம் கொடுத்தா கூட அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஃபேஸ் கரெக்டான ஒரு பொசிஷனுக்கு வரவே இல்லை. ஸோ அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை. டென்ஷன் ஆகி எல்லாத்தையும் தூக்கி மூளை கடாசிட்டு பிச்சு போட்டுட்டு என்ன சொல்கிறது, அந்த ட்ராத்துக்கு ஒரு பக்கம் போட்டுருவாங்க, அந்த ட்ராயிங் நோட் இருக்கு இல்லையா, அதை தூக்கி போட்டுருவாங்க. அந்த ட்ரா மாதிரி ஒன்று வச்சுட்டு இருப்பாங்க, அந்த டேபிள் மாதிரி, அதை தூக்கி ஒரு பக்கம் போட்டுருவாங்க. பெட்டில் இருக்கிறது எல்லாம் தள்ளி விட்டுருவாங்க, அங்கே இருக்கிற புக்ஸ் எல்லாம் தள்ளி விட்டுருவாங்க. எல்லாத்தையும் தள்ளி விட்டு ஒரு பைத்தியம் பிடிச்ச மாதிரி கத்துவாங்க. ரூமில் கத்திட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே படுத்திருப்பாங்க. அவங்களுக்கு ஆஃபீஸ்லேருந்து கால் வரும், விடிஞ்சதே போச்சு,
விடிஞ்சதும் தெரியல, டைம் என்னங்கிறதும் தெரியல. திடீர்னு ஃபோன் வரும்போது தான் தெரியுது. ஆஃபீஸ்ல இருந்து கால் பண்ணியிருப்பாங்க. இன்னைக்கு முக்கியமான ஒருத்தவங்க வராங்களாம். ஸோ நீங்க கண்டிப்பா வரணும். டைம் ஆல்மோஸ்ட் 9:00 மேல ஆச்சு சார். நீங்க இன்னும் வராம இருக்கீங்களே மேம். எப்போ வரீங்க? அப்படின்னு சொல்லிட்டு கால் வரும். இவங்க அப்பா தான் டைமையே பார்ப்பாங்க. ஏன்னா அவங்க அந்த டிராயிங் வரையறதுலயே அவங்க முழுசா மூழ்கி போயிடுவாங்க நம்மளோட விஜய். ஸோ பார்த்துட்டு அப்போ வீடெல்லாம் அப்படியே அப்படியே போட்டுட்டு ரெடி ஆகி அவசர அவசரமா போயிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த ஆஃபீஸும் முக்கியம். சரி, போற வழியில அந்த சிங்கிள் கேப்ல எல்லாத்தையும் நினைச்சுக்கிட்டே போவாங்க. ஸோ அட் த சேம் டைம் சாருக்கிட்டயே இந்த மாதிரி நடந்துக்கிட்டதுக்கு ஒன்று சாரி சொல்லணும், இல்லை அக்செப்ட் பண்ணணும். இவங்க மார்னிங் கனவு வர்றதுக்கு முன்னாடி வரைக்குமே அவங்க மனசுல சாரு தான் இருந்தாங்க. ஸோ போய் நம்ம சாருவை சமாதானம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க. இந்த ட்ரீம் வந்ததுக்கு அப்புறம் அகைன் அவங்களுக்கு அந்த கன்ஃபியூஷன் ஆகி என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சுட்டு இருப்பாங்க. உண்மைதான். ஒரு ட்ரீமா பார்க்கற வரைக்கும் கரெக்டா தான் இருக்கும். அது ரியல் லைஃப் கொண்டு வந்துட்டோம்னா நம்மளோட நிம்மதி போயிடும். அது உண்மை. அது கனவா இருக்கிற வரைக்கும் அது எந்த பிரச்சனையும் இல்லை. கனவுல இருந்து அது வெளில வந்துச்சுன்னா பிரச்சனை. இவங்களுக்கு அது கனவா மாதிரியே இல்லை. ஏன்னா ஒரு 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 விஷயம் ஒரு வாட்டி நடந்துச்சு அப்படின்னா அது சில டேக்கிட்டே விட்டுறலாம் 2 வாட்டி. பட் அந்த கிட்டத்தட்ட ஒரே விதமான ஒரு ஃபேஸ் ரியாக்ஷன்ல வருது. ஆனா என்னன்னா ஒவ்வொரு ட்ரீம்லயும் அவங்களோட கரெக்டான ஐடென்டிஃபிகேஷன் அவங்களால கண்டுபிடிக்க முடியல. சில சில ஐடென்டிஃபிகேஷன் அந்த நெத்தி, அந்த கண் புருவம், அந்த கண், அந்த காது. ஸோ இதை வச்சு அவங்க ஓரளவுக்கு ஐடென்டிஃபிகேஷன் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. பட் அதுவுமே அவங்களுக்கு மேட்ச் ஆகலை. அவங்களால ஜஸ்ட் ட்ரீம்ல வச்சு அதுவும் லிட்டில் பிட்ல தான் பார்த்துருப்பாங்க. ஸோ அதை வச்சே அவங்க பர்ஃபெக்டாக வரையணும் அப்படிங்கும்போது ட்ரை பண்ணும்போது அவங்களுக்கு வரல. சரின்ட்டு இதே டென்ஷன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சரி இப்போதைக்கு அந்த ட்ரீமை என்ன பண்ணலாம் அப்படி அந்த ட்ரீம் ஒரு பக்கம் டென்ஷன், நேற்று நடந்த ஒரு இன்சிடென்ட் ஒரு பக்கம், எல்லாத்தையும் போட்டு அவங்க ஃபுல்லாக மண்டையில் போட்டு பயங்கர கன்ஃபியூஷன் ஆகிட்டு ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்க. அப்போ தான் நம்மளுடைய புவனேஸ்வரி அகைன் கால் பண்ணுவாங்க. என்னடி சாருக்கிட்ட பேசுனியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஃபோன் எடுத்ததுமே இவங்க ஃபோன் அட்டன் பண்ணதும் ஹலோ கூட சொல்ல மாட்டாங்க. அட்டன் பண்ணாதுக்கு செகண்டே என்னடி எனக்கு பேசுனியா இல்லையான்னு கேட்பாங்க. இன்னும் இல்லடி, இப்போதான் நான் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போதான் போயிட்டு இருக்கேன், இவ்வளோ லேட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இல்லை நான் கொஞ்சம் அப்செட் ஆகிட்டேன், எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஸோ அதனால் நான் படுத்திருந்தேன், போகலை, டைம் ஆனதும் தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சமாக அறிவு இருக்கா உனக்கு, நீ இப்படிதான் நடந்துப்பியா அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி திட்டுவாங்க. எனக்கு என்ன பண்ண சொல்கிறேன்னு எனக்கு ஒன்றுமே புரியல, இப்போ நான் என்ன பண்ணட்டும் சொல்லு, நான் அதே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. தயவு செஞ்சு உன்னோட கனவுல வர அந்த கனவுக்கு உயிர் கொடுக்கணும்னு நினைக்காத. ஒன்று மட்டும் மைண்டில் வச்சுக்கோ, உன்னோட கனவு இவ தான், நினைவும் இவ தான் நினச்சிட்டு போ, எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் சொல்லுவாங்க. ஏன்னா ஆல்ரெடி நிறைய அட்வைஸ் பண்ணிட்டாங்க, இதுக்கு மேலேயும் என்ன அட்வைஸ் பண்ணுறது. ஸோ அவங்க மாதிரி சிம்பிளாக ஒரே வார்த்தை சொல்லி முடிச்சிருவாங்க. சரி நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாத்தையும் கேட்டுட்டு பொறுமையாக அந்த காரை ஓட்டிட்டு போகிற அந்த கேப்பில் இதையே நினச்சிட்டு பார்த்து போவாங்க. மீன்ஸ் இந்த சாருவை நினச்சிட்டு போவாங்க. சாருக்கிட்ட இது எப்படி சொல்கிறது. ஸோ இது எல்லாத்தையும் சொல்லிட்டு அகைன் அவளுக்கு ஓகே அப்படின்னா அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம். ஆனால் அதுக்காக என்னோடய ட்ரீமை நான் என்ன பண்ணுறது, என்னோடய ட்ரீமை நான் எதுவுமே யோசிக்காமல் விட முடியாது இல்லையா. ஸோ நான் என் ட்ரீமையும் நான் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுமே போட்டு அகைன் வந்து கன்ஃபியூஷன் ஆகிட்டு இருப்பாங்க. சரி ஓகே, எதுவாக இருந்தாலும் இருக்கட்டும், நேற்று நம்ம ஒரு மிகப்பெரிய தப்பு பண்ணியிருக்கோம். அதாவது ஒருத்தவங்களோட மனசை ஹர்ட் பண்ணியிருக்கோம், ரொம்பவே காயப்படுத்தியிருக்கோம். ஏன்னா ஒன்றா இருந்திருக்கோம், சொல்லாமல் கொள்ளாமல் வெளியே வந்துட்டோம். அகைன் அங்கே போகும்போது அவங்க இல்லை. ஸோ அப்போது அவங்க அவங்க மனசில் என்னென்னமோ நினச்சிருப்பாங்க, விருப்பம் இல்லை, நம்ம தான் இந்த மாதிரி நிறைய இருக்கும் இல்லையா. ஸோ இவங்க போனதும் ஃபஸ்ட்டு இந்த ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து கொஞ்சம் வேகமாக வண்டியை ட்ரைவ் பண்ணிக்கிட்டு அவங்களோட ரெஸ்டாரண்ட்டுக்கு போவாங்க. அங்கே போனதும் எல்லாரும் பார்த்தீங்க அப்படின்னா பரபரப்பாக வேலை பார்த்துட்ருப்பாங்க.
இவங்களுக்கு அங்கே போனது இந்த பரபரப்பில் சாரு எங்கன்னு கேட்க தோணுமா? அதுதான் என்ன ஏதுன்னு கேட்க தோணும். எங்க உடனே கேட்பாங்க, ஏய் சாரு என்னாச்சு? ஏன் எல்லாரும் இப்படி ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஐயோ உங்களுக்கு விஷயம் தெரியாதுங்களா? நம்மளோட எம்டி வந்துட்டு இருக்காங்க அப்படி சொல்லுவாங்க. எம்டி சார் வந்துட்டு இருக்காரா? அப்போ சாரு இல்லை இன்னையிலேருந்து எம்டி ஹேண்ட் ஓவர் அவங்க நேற்றே எம்டிக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்களாம். ஸோ அகெயின் நம்மளோட எம்டி தான் இது ஃபுல்லாகவே ஹேண்டில் பண்ணுவார். ஸோ இனிமேல் சாரு மேம் ஆஃபீஸ்க்கும் வரமாட்டாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன் எம்டி சார் வந்துட்டா சாரு வரக்கூடாதா அப்படி சொல்லிட்டு கேட்பாங்க. தெரியல, ஆனால் இன்னைக்கு சாரு வரல, சாரு மேம் வரவே இல்லை காலையிலேருந்து இன்னும். இப்போ கூட எம்டி சார் தான் வந்துட்டு இருக்காரு, அவங்க வரல அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் யாராச்சும் ட்ரை பண்ணீங்களா கால் பண்ண? என்ன பேசுறீங்க? அவங்க எம்டி, அவங்கக்கிட்ட நாங்களாம் எப்படி பேச முடியும்? நீங்களாவது ஃப்ரெண்ட்லியாக பேசிகிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கள். அட்லீஸ்ட் எம்டி வந்துட்டாரு அப்படிங்கிறதுக்காக இந்த பக்கம் வந்து எட்டி பார்க்காம இருக்க சொல்லிடாதீங்க. அட்லீஸ்ட் அப்பப்போ வந்தாவது எட்டி பார்த்து போக சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களோட ஸ்டாஃப்ல சொல்லுவாங்க. ப்ளீஸ் விஜி, நீயும் ஃபோன் பண்ணி சொல்லிட. ஏன்னா 2 பேர் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட. ஸோ நீங்கள் சொன்னால் அவங்க கேட்பாங்க. ஸோ நீயே பேசுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் சொல்லிட்டு போயிடுவாங்க. இவங்களாலையும் இல்லை நான் பேச மாட்டேன், நீங்கள் தான் பேசணும் அப்படின்னு அவங்களாலையும் சொல்ல முடியல. சரி அப்படிங்கிற தலையை ஆட்ட மாட்டாங்க, சைலண்ட்டாக இருந்துருவாங்க. சைலண்ட்டாக இருந்ததுனால இவங்க என்ன பண்ணிடுவாங்க, மௌனம் சம்மதத்திற்கு அறிகுறி அப்படிங்கிற மாதிரி அவங்க ஓகே சம்மதிச்சிட்டாங்க, இங்கே அவங்க பார்த்துப்பாங்க, வாங்க போய் நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அகைன் பரபரப்பாக வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ தான் இவங்க யோசிச்சுட்டே இருப்பாங்க, நம்ம ஃபோன் பண்ணாலே எடுக்க மாட்டேங்கிறா. அப்படி இருக்கும்போது இந்த விஷயத்த நான் எப்படி சொல்கிறது? சரி இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு வரமாட்டா இல்லையா, நம்ம ஃபோன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுவாங்க. ஃபுல் ரிங்கு போகும், எடுக்க மாட்டாங்க. 1 வாட்டி 2 வாட்டி கால் பண்ணுவாங்க, 3வது வாட்டி கால் பண்ணுவாங்க, ஃபோன் எடுக்காததுனால விட்டுருவாங்க. பயங்கரம் கன்ஃபியூஷனில் இருப்பாங்க. கவலை, இப்படி பண்ணிட்டோமே அப்படிங்கிற ஒரு கில்ட்டு, இது எல்லாமே அவங்களுக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிச்சிட்ருப்பாங்க, ஓவர் திங்க் பண்ணிகிட்ருப்பாங்க. அந்த நேரத்தில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா எம்டி வந்து காரில் இறங்குவார். இறங்குனதும் இவங்க ஃப்ளவர் கொடுத்து வெல்கம் பண்ணுவாங்க. அவர் இறங்கின உடனே, என்னம்மா விஜய் எப்படி இருக்க, நல்லா இருக்கியா? தேங்க்ஸ்மா, நீ இருந்த வரைக்கும் இந்த ரெஸ்டாரண்ட்டில் எந்த ப்ராப்ளம் இப்போ வரைக்கும் கம்ப்ளைண்ட்டு ஒரு கால் கூட எனக்கு வரல. நான் போன காரியம் நிம்மதியாக சூப்பராக முடிஞ்சிச்சுமா, சக்ஸஸ்ஃபுல்லாகவும் ஆயிடுச்சு. ஸோ இனி அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லைம்மா, ரொம்ப தேங்க்ஸ்மா, நீயும் சாரும் ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவர் வாயிலேருந்து சாருன்னு சொன்னதும், சார் சாரு வரலீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஓ அவளாம்மா, அவள் வரலன்னு சொல்லிட்டு அவளுக்கு வேறு ஏதோ ஒர்க் இருக்குன்னு சொன்னா, நானும் அவள் எதுவும் கேட்கல, என்னன்னு தெரில, கொஞ்சம் அப்செட்டாக இருக்கா, ஏன் அவ்வளோ ஒர்க்கு கொடுத்துட்டீங்களா என்ன நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஐயோ சார், அந்த மாதிரிலாம் இல்லை, நான் பயங்கர டயர்டாக இருக்கேன், நான் நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நாளைக்கு வரைக்கும் நான் எப்படி அவளை பார்க்காம இருப்பேன், என்னால் இருக்க முடியாது அப்படின்ட்டு இவங்க யோசிப்பாங்க. அப்போது சரி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு தோணும், போய் அவங்கள பார்க்கலான்னு தோணும். ஆனால் என்னன்னு சொல்லி போவாங்க அவங்க, அது ஒரு நார்மலாக 2 பேர் 3 பேர் இருக்கிற வீடு இல்லை, அது ஆல்மோஸ்ட் 20-25 பேர் இருப்பாங்க. அவங்க பொண்ணு பையன் பேரன் பேத்தி அப்படின்ட்டு. ஸோ இவங்க போய் என்னென்னு பேச முடியும், எப்படின்னு பேச முடியும், அவங்கக்கிட்ட இவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாமல் இவங்க பயங்கர கன்ஃபியூஷன்லேயே இருப்பாங்க. யோசிச்சுட்டே இருப்பாங்க, என்னடா பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்பாங்க. இப்படி யோசிச்சுட்டே இருந்துட்டு ஒரு நாள் சரி ஓகே நாம் போகலாம், அவளை போய் ஜஸ்ட்டு பார்த்துட்டாவது வரலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சி போவாங்க. போயிட்டு வெளியே நின்றுட்டு அவங்களுக்கு கால் பண்ணுவாங்க, எடுக்க மாட்டாங்க. மெசேஜ் பண்ணுவாங்க, நான் அவங்களோட கார் பார்க்கிங்கில் தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், ஸோ ப்ளீஸ் ஒரு வாட்டி வரனா, எதுவும் பேச மாட்டேன், ஜஸ்ட்டு உங்ககிட்ட உன்னை பார்த்துட்டு நான் போயிடுவேன், ப்ளீஸ் ஒரே ஒரு வாட்டி வந்து பார்த்துட்டு போயேன் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுவாங்க நம்மளோட விஜய். அண்ட் ஃபோனில் அவங்க எடுக்கவே மாட்டாங்க, வாய்ஸ் மெசேஜை போடுவாங்க, டைப் மெசேஜை போடுவாங்க, நோ ரெஸ்பான்ஸ். எந்த ஒரு
கேசஸ்க்குமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சைட்லேருந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு ரியாக்ஷனுமே அவங்க கொடுக்க மாட்டாங்க. இவங்க மெசேஜ் பண்ணி பண்ணி சலிச்சு போய் அங்கேருந்து கார் எடுத்துட்டு அகைன் வீட்டுக்கு போயிடுவாங்க. வீட்டுக்கு போனதும் வீடு வந்து காலையில் அப்படி இருக்கும். ஸோ அதை பார்த்து அவங்களுக்கு எடுத்து வைக்கணும்னு தோணும்னு நினைக்கிறீங்க? இல்லவே இல்லை. எப்படி நம்ம சாருவை ஹேண்டில் பண்ணுறது, அவளை எப்படி சமாதானம் பண்ணுறது அப்படின்னு அதை பற்றியே ரொம்ப திங்க் பண்ணிட்டு இருப்பாங்க நம்மளுடைய விஜய். ஸோ ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா இவங்க கிளம்புறதுக்கு முன்னாடி அகைன் ஒரு வாட்டிக்கு 4 வாட்டி நம்மளுடைய புவனேஸ்வரியும் சரி, பிரேமாவும் சரி, எல்லாருமே என்ன சொன்னாலும் இவங்க வந்து அவங்க சைடு எட்டி எட்டி பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் நல்லா வதக்குங்க, வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாம் சேர்த்து நல்லபடியாக பண்ணுங்க, அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து முடிவு பண்ணியிருப்பாங்க. சரி என்ன பண்ணலான்னு தெரியல, யோசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் யோசிச்சுட்டு இருப்பாங்க. பட் அதுக்கான சான்சஸ் எப்படி கிடைக்கும் அப்படின்னா, இவங்க 2 பேர் பர்சனலாக செப்பரேட்டாக இருக்கிற மாதிரி இருக்காது. எப்போ பார்த்தாலும் இவங்க கூட ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி இவங்களுக்கு ட்ரீம் வரும். எங்கள் 2 பேருக்கு நடுவுலையும் அந்த பர்சன் வந்து இருப்பாங்க. ஸோ அந்த பர்சனை தாண்டி நம்ம சைட்லேருந்து எதுவுமே பண்ண முடியல. ஸோ இப்படிதான் அவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பைத்தியம் பிடிச்சிட்டு இதையும் அது ஒன்று இது ஒன்று அப்படின்னு மாற்றி நினச்சிக்கிட்டு பைத்தியம் பிடிக்காத குறையா அவங்க என்ன பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. பட் நம்மளுடைய சாரு சைட்லேருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இருக்காது. ஒரு ஃபோன் இருக்காது, ஒரு மெசேஜ் இருக்காது, எதுவுமே இருக்காது. இவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டுக்கு வந்துடுவாங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டு படுத்து தூங்கிட்டு அடுத்த நாள் ஆஃபீஸ் போவாங்க. ரொம்ப டல்லாக இருப்பாங்க. அங்கே போனதும் ஆஃபீஸில் அவங்களுக்கு எப்படி இருக்கும், முன்னாடி சாரு கூட இருந்தது, சாரு கூட ஹாப்பியாக டின்னர் சாப்பிட்டது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் அவங்களுக்கு வந்து அகெயின் அண்ட் அகெயின் ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கும். இவங்களுடைய நினைவு ரியலாக அவங்க அனுபவிச்சிருக்காங்க. பார்த்துருக்கிறது, பேசுகிறது, சிரிக்கிறது, ஒன்றா சாப்பிட்றது எல்லாமே ரியலாக அனுபவிச்சிருக்காங்க. கனவில் ஒரு பர்சனை காட்டுறாங்க, அது வந்து மனசுக்கு டிஸ்டர்ப்டாக இருக்குது. பட் இருந்தாலும் இவங்க வந்து ரியலில் நம்மளுடைய சாரு கூட வாழ்ந்துருக்காங்க. ஸோ அந்த நினைவுகளை வந்து அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய குற்ற உணர்ச்சியாக இருக்கும். ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ நீங்களும் ஒரு பக்கம் யோசிங்க, இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது எல்லாமே நான் நெக்ஸ்ட் எபிசோடில் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. எல்லாருக்கும் குட் நைட் அண்டு ஸ்வீட் ட்ரீம்ஸ்.